வணக்கம் நண்பர்களே. இன்றைய இந்த காணொளி கொஞ்சம் நீளமானது. முடிஞ்சா கண்ணை மூடிக்கிட்டு ரிலாக்ஸாக கேளுங்கள். இந்த உலகத்தில் மனிதர்கள் அதிகமா யோசிக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பணம். எப்படி சம்பாதிப்பது? எப்படி அதிகமாக சம்பாதிப்பது? எப்படி வாழ்க்கையை மாற்றும் அளவுக்கு சம்பாதிப்பது? இந்த கேள்வி இன்று மட்டும் இல்ல. பல வருடங்களாக மனிதர்களை யோசிக்க வைத்த கேள்வி. ஆனா ஒரு விஷயம் கவனிச்சு பார்த்தீங்களா? இந்த உலகத்தில் எல்லாரும் உழைக்கிறார்கள். ஆனா எல்லாருக்கும் பணம் சேருவதில்லை. ஏன்? ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் போய் பாருங்கள். வெயிலில நாள் முழுக்க வேலை செய்கிறார்கள். அவர்களை விட கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவர்கள் இருக்கிறார்களா? இல்ல. ஆனா அவர்களிடம் கோடிகள் சேருவதில்லை. அதே நேரத்துல ஒரு மனிதன் லேப்டாப் முன் உட்கார்ந்து வேலை செய்கிறான். அவன் சில வருடங்களில் கோடிகள் சம்பாதிக்கிறான். அப்படின்னா இங்கே முக்கியமானது உழைப்பா? அல்ல. அப்படின்னா என்ன? ஒரு மனிதன் எப்படி யோசிக்கிறான்? அதுதான் அவன் வாழ்க்கையை மாற்றுகிறது. நீங்கள் கவனித்து பார்த்தால் பணம் சம்பாதித்தவர்கள் எல்லாரிடமும் சில காமன் குவாலிட்டிஸ் இருக்கும். அவங்க வேற மாரி யோசிப்பாங்க. அவங்க வேற மாரி முடிவெடுப்பார்கள். அவங்கள் வாய்ப்புகள வேற மாரி பார்ப்பார்கள். ஒரு சின்ன கதைய பார்ப்போம். ஒரு இளைஞன் இருந்தான். அவனுக்கு வாழ்க்கையில ஒரு ஆசை இருந்தது. நான் ஒரு நாள் பெரிய மனிதன் ஆகணும். ஆனா அவன்கிட்ட பணம் இல்லை. பெரிய பேக்ரவுண்ட் அல்ல. அவன் ஒரு சாதாரண வேலை பார்த்தான். ஆனா அவன் தினமும் ஒரு விஷயம் பண்ணுவான். அவன் தினமும் தன்னிடம் ஒரு கேள்வி கேட்பான். நான் எப்படி முன்னேற முடியும்? இந்த கேள்வி அவனை அமைதியாக விடவில்லை. அவன் புஸ்தகங்கள் படிக்க ஆரம்பித்தான். வெற்றி பெற்றவர்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆரம்பித்தான். ஒரு விஷயம் அவனுக்கு புரிந்தது. வெற்றி பெற்றவர்கள் எல்லாருக்கும் ஒரு காமன் குவாலிட்டி இருந்தது. அது என்ன தெரியுமா? ஒரு தெளிவான ஆசை. நம்ம வாழ்க்கையில ஆசைகள் நிறைய இருக்கும். புது போன் வாங்கணும், புது பைக் வாங்கணும், சுற்றுலா போகணும். இது எல்லாம் ஆசைதான். ஆனா இது சாதாரண ஆசை. ஒரு மனிதனை மாற்றும் ஆசை வேற மாதிரி இருக்கும். அது எரியும் ஆசை. அவன் அந்த இலக்கை அடையாமல் அமைதியாக இருக்க முடியாது. அவன் தினமும் அதை பற்றி யோசிப்பான். அவன் தினமும் அதற்காக முயற்சி செய்வான். ஒரு விஷயம் நினைவில் வைங்க. வெற்றி என்பது ஒரு ஆக்சிடென்ட் இல்ல. அது ஒரு முடிவு. நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று உண்மையாக முடிவு செய்தால், அதற்கான வழிகளை உங்கள் மூளை தேட ஆரம்பிக்கும். இப்ப இன்னொரு விஷயம் பார்ப்போம். பல பேர் சொல்லுவாங்க, எனக்கு நல்ல ஐடியா இருந்தா நானும் முன்னேறி இருப்பேன். ஆனா உண்மையில ப்ராப்ளம் ஐடியா இல்ல. ப்ராப்ளம் ஆக்ஷன். பலருக்கு ஐடியாஸ் இருக்கும். ஆனா அந்த ஐடியா மீது நம்பிக்கை இருக்காது. அதனால அவர்கள் ஆரம்பிக்கவே மாட்டார்கள். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். பல வருடங்களுக்கு முன்பு ஆன்லைன் ஷாப்பிங் என்ற ஐடியா பலருக்கும் இருந்தது. ஆனா சில பேர் மட்டும் அதை சீரியஸா எடுத்தார்கள். அவர்கள் அதை பிசினஸா மாத்தினார்கள். இன்னைக்கு அந்த கம்பெனிஸ் உலகம் முழுக்க வளர்ந்திருக்கின்றன. அதனால ஐடியா முக்கியம்தான். ஆனா அதை விட முக்கியமானது ஆக்ஷன். வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றால் 3 விஷயங்கள் தேவை. முதல் ஆசை, 2வது நம்பிக்கை, 3வது தொடர்ந்து முயற்சி. இந்த 3 விஷயங்கள் இருந்தால் ஒரு சாதாரண மனிதனும் வாழ்க்கையை மாற்ற முடியும். ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் சொல்றேன். பல வருடங்களுக்கு முன்பு ஒரு ரிசர்ச்சர் உலகத்தில் வெற்றி பெற்ற மனிதர்களை ஆய்வு செய்தார். அவர்கள் எப்படி முன்னேறினார்கள் என்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்தார். அந்த ஆய்வில் இருந்து ஒரு பெரிய விஷயம் தெரிஞ்சது. வெற்றி பெற்றவர்கள் யாரும் ஒரே மாதிரி பேக்ரவுண்ட்ல இருந்து வரல. ஆனா அவங்கள்ட்ட சில காமன் ஹேபிட்ஸ் இருந்தது. அவங்க பெரிய இலக்குகளை வைச்சார்கள். அவங்க அந்த இலக்கை தினமும் நினைச்சார்கள். அவர்கள் தோல்வியை பார்த்து பயப்படலை. அவங்கள் முயற்சி செய்து கொண்டே இருந்தார்கள். அதனால தான் அவங்கள் வெற்றி பெற்றாங்க. ஒரு மனிதன் எப்படி யோசிக்கிறானோ அப்படித்தான் அவன் வாழ்க்கை உருவாகிறது. நீங்கள் பணக்காரராக வேண்டும் என்று நினைத்தால் முதலில் உங்கள் சிந்தனை மாற வேண்டும். நீங்கள் வாய்ப்புகளை கவனிக்க ஆரம்பிக்க வேண்டும். நீங்கள் தோல்வியை பயப்படாமல் முயற்சி செய்ய வேண்டும். நண்பர்களே, பணம் சம்பாதிப்பது ஒரு ரகசியம் இல்லை. ஆனா அது ஒரு மனநிலை. நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று உண்மையாக முடிவு செய்தால் அதற்கான பாதை உங்கள் முன் திறந்து கொள்ளும். இதுதான் வெற்றி பெற்ற பல மனிதர்களின் அனுபவம். மனிதன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் முதலில் அவன் சிந்தனை மாற வேண்டும். ஆனா அந்த சிந்தனை எப்படி உருவாகிறது? அதுக்கு என்ன மாதிரியான குணங்கள் தேவை? முதலில் மிகவும் முக்கியமான விஷயம், எரியும் ஆசை. சாதாரண ஆசை இல்ல, எரியும் ஆசை. பலர் சொல்வார்கள், நான் வாழ்க்கையில முன்னேறணும். ஆனா அது ஒரு சாதாரண ஆசை. அந்த ஆசை இருந்தாலும் அவங்க பெரிய முயற்சி எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு விஷ் மட்டும். ஆனா சில மனிதர்களிடம் வேற மாதிரி ஆசை இருக்கும். அவங்கள் அந்த இலக்கை அடையாமல் அமைதியாக இருக்க முடியாது. அவங்கள் தினமும் அதை பற்றி யோசிப்பார்கள். அவர்கள் தினமும் அதுக்காக ஏதாவது செய்வார்கள். இதுதான் எரியும் ஆசை. ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு மாணவன் தேர்வுக்கு படிக்கிறான். அவன் பாஸ் ஆகணும் என்று நினைக்கிறான். இது ஒரு சாதாரண ஆசை. ஆனா இன்னொரு மாணவன் இருக்கிறான். அவன் டாப் ரேங்க் வாங்கணும் என்று முடிவு செய்கிறான். அவன் தினமும் பிளான் போட்டு படிக்கிறான். அவன் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் தவிர்க்கிறான். அவன் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டான். ஏன்?
அவனிடம் எரியும் ஆசை இருக்கிறது. அதே விதி வாழ்க்கையிலும் வேலை செய்கிறது. இரண்டாவது முக்கியமான விஷயம் நம்பிக்கை. பலர் வாழ்க்கையில் ஆரம்பிப்பார்கள். ஆனா சில நாட்களில் அவர்கள் நிறுத்தி விடுவார்கள். ஏன்? அவர்களுக்கு தங்கள் முயற்சியில் நம்பிக்கை இருக்காது. ஒரு மனிதன் தனது இலக்கை அடைய வேண்டும் என்றால் முதலில் அவன் அதை நம்ப வேண்டும். அவன் மனதில் ஒரு குரல் இருக்க வேண்டும். நான் இதை முடிப்பேன். அந்த நம்பிக்கை இல்லாமல் எந்த முயற்சியும் நீண்ட நேரம் நீடிக்காது. நம்பிக்கை எப்படி உருவாகும்? அதற்கான ஒரு சிம்பிள் வழி இருக்கிறது. நீங்கள் உங்கள் இலக்கை தினமும் நினைக்க வேண்டும். அதை எழுத வேண்டும். அதை அடைந்த பிறகு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்ய வேண்டும். மெல்ல அந்த எண்ணம் உங்கள் மனதில் வலுவாகும். அதுவே நம்பிக்கையாக மாறும். மூன்றாவது விஷயம், உங்கள் மனதுடன் பேசுவது. பல நேரங்களில் நம்மை நாமே குறைத்து பேசிக்கொள்வோம். என்னால முடியாது. நான் இதற்கு தகுதி இல்ல. இந்த மாதிரி எண்ணங்கள் நம்மை தடுக்கிறது. ஆனா வெற்றி பெற்றவர்கள் வேற மாதிரி செய்கிறார்கள். அவர்கள் தங்களிடம் பாசிட்டிவா பேசிக்கொள்வார்கள். நான் இதை செய்ய முடியும். நான் முயற்சி செய்தால் வெற்றி பெறுவேன். இந்த மாதிரி எண்ணங்கள் மெதுவாக மனசில் நம்பிக்கையை உருவாக்கும். நான்காவது முக்கியமான விஷயம், அறிவு. வெற்றி பெற வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் துறையை நல்லாக புரிந்து கொள்ள வேண்டும். பலர் ஒரு பிசினஸ் ஆரம்பிப்பார்கள். ஆனா அந்த ஃபீல்டு பத்தி அவங்களுக்கு நாலேஜ் இருக்காது. அதனால அவங்க சில மாசங்கள்ல நிறுத்தி விடுவார்கள். ஆனா சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா? அவங்கள் முதலில் கற்றுக்கொள்வார்கள். அவங்கள் அந்த துறையை முழுமையாக புரிந்து கொள்வார்கள். அதுக்கு பிறகுதான் ஆரம்பிப்பார்கள். அதனால் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம். ஐந்தாவது விஷயம், கற்பனை. பல பெரிய பிசினஸ் ஐடியாஸ் ஒரு கற்பனையிலிருந்து தான் வந்தது. ஒரு மனிதன் வேற யாரும் பார்க்காத ஒரு வாய்ப்பை பார்க்கிறான். அவன் ஒரு புதிய வழியை யோசிக்கிறான். அதுதான் ஒரு பிசினஸாக மாறுகிறது. உதாரணத்திற்கு ஒரு காலத்தில் டாக்ஸி கிடைக்கிறது கஷ்டம். அதை ஒரு ஆப் மூலம் ஈஸியா செய்யலாம் அப்படின்னு யாரோ யோசிச்சார்கள். அது இன்னைக்கு பெரிய கம்பெனிஸா மாறிவிட்டது. இதுதான் இமேஜினேஷன். ஆறாவது விஷயம், திட்டமிடல். ஒரு இலக்கு மட்டும் இருந்தால் போதாது. அதை அடைய ஒரு பிளான் வேண்டும். பலர் பெரிய கனவுகளை வைத்திருப்பார்கள். ஆனா பிளான் இருக்காது. அதனால் அவர்கள் எங்கே ஆரம்பிப்பது என்று தெரியாமல் நிறுத்தி விடுவார்கள். ஆனா வெற்றி பெற்றவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? அவர்கள் ஒரு கிளியர் பிளான் போடுவார்கள். அவர்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் வேலை செய்வார்கள். ஒரு பிளான் வேலை செய்யல அப்படின்னா என்ன செய்வார்கள்? அவங்க பிளான் மாற்றுவார்கள். ஆனா இலக்கை மாற்ற மாட்டார்கள். இதுதான் முக்கியமான வித்தியாசம். நண்பர்களே, வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்றால் ஒரு பெரிய ரகசியம் எதுவும் இல்லை. ஆனா சில முக்கியமான பிரின்சிபல்ஸ் இருக்கிறது. அதை ஃபாலோ பண்ணினால் ஒரு சாதாரண மனிதனும் வாழ்க்கையை மாற்ற முடியும். நண்பர்களே, வெற்றி என்பது ஒரு நாள்ல வராது. ஆனா சரியான சிந்தனை மற்றும் தொடர்ந்து முயற்சி இருந்தால் அது ஒரு நாள் கண்டிப்பாக வரும். உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா உறக்கச் சொல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.